அனு மிஸ், மாடி அனு மிஸ். ஆண்டி வாங்க. சொல்லுங்கள் ஆண்டி. என்ன என்ன ஆண்டி காலையிலே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று என் பையனும் ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு வந்தாங்களாம். பாப்பாவை பார்க்கறதுக்கு யாரோ ஒரு மிஸ் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களாம். அவன் இன்னைக்கு டிசி வாங்கி அவனு சொல்லி ரொம்ப குதிக்கிறான். அதான் யார் என்னன்னு தெரியலன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நேற்று வந்தாங்களா? உங்கள் பையன் கொஞ்சம் கருப்பாக அந்த மாதிரி இருப்பாரா? ஆமாம்மா, என் பையன் கருப்பாக தான் இருப்பான். நேற்று மதியானமாக வந்தாங்களாம் பாப்பாவை பார்க்கறதுக்கு. அந்த மிஸ் வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டாங்களாம். நீங்கள் யார் திருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் யார் என் பையனை திருட மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அச்சோ, அது அப்போ அவங்க சொன்னது உண்மைதானா? நாம் தான் ஏதோ ஒரு கோவத்தில் அவனை வெளில விடலையா? இப்போ எப்படி இந்த ஆண்டிகிட்ட சொல்கிறது? சொல்லி தான் அவனு வேறு என்ன பண்ணுறது? அனு, என்னம்மாச்சு? என்ன கீழே குமிஞ்சு யோசிச்சுட்டு இருக்க? யாருன்னு யோசிக்கிறியா? ஆண்டி, நான் ஒன்று சொன்னால் கோவிச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா, நான் என்ன கோவிச்சுக்கிறேன் சொல்லு. யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆண்டி, அது வேற யாரும் இல்லை ஆண்டி, நான் தான். நேற்று உங்கள் பையன் ஸ்கூலுக்கு வந்தப்போ அவமானப்படுத்தினது நான் தான் ஆண்டி. அது உங்கள் பையன் எனக்கு தெரியாது. நீயா அப்படி பண்ண? என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? அவன் பாப்பாவை பார்க்க ஸ்கூலுக்கு வந்தான். நீயா அவனை திருடா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னியா? உனக்கு அவனுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஆமாம் ஆண்டி, நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரும்போது உங்கள் பையன் காரில் வந்தார். என் மேலே சேர வாரி அடிச்சுட்டு நிற்கவே இல்லை. நான் பதிலுக்கு கல் எடுத்து கார் கண்ணாடியை உடச்சி எனக்கும் அவருக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு. அதனால நேற்று அவரை பார்க்கும்போதும் அவர் வந்து எந்த கிளாஸ் என்னன்னு சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி படிக்குது, பொண்ணு படிக்குது அப்படின்னு மட்டும் சொன்னார். ஆனால் வந்து நாங்கள் எப்படி உள்ளே விடுறது? அந்த ரூல்ஸ் நிறையா இருக்கு ஆண்டி. ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்க்கும் போதே வந்து அவங்க பிள்ளைங்க எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்குது, எந்தெந்த கிளாஸில் உட்காந்துருக்குன்னு பார்த்துட்டு போயிடணும். அதான் ரூலு. இவர் புதுசாக வந்து கேட்கவும் நான் எப்படி நம்புறது? அதான் அப்படி பேசுனேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி. அதையம்மா நீ வேற மன்னிப்பு கேட்குற? மன்னிப்பு கேட்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவன் வேற வீட்டில் வந்து அந்த கத்துறான். என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. அதனால தான் நானே பார்க்க வந்தேன். லாஸ்ட்டாக அதை பார்த்தா நீயா வேற இருக்க. அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணானா? மேலே தண்ணிலாம் வாரி அடிச்சுட்டு மன்னிப்பு கூட கேட்கலையா? நான் ஒழுங்காதாம்மா வளர்த்தனேன். ஏன் அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. ஏன் ஆண்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டாரா வீட்டில்? இந்த ஸ்கூலோட பிரின்சிபால் வேற அவனுக்கு தெரிஞ்சவங்களாம். அதனால அவங்ககிட்ட சொல்லி உன்னோட வேலையவே கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாமா. ஆண்டி, இப்போ தான் நானே படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு வீட்டில் ஏற்கனவே நிறையா பிரச்சனை இருக்குது. இதில் இது வேறையா? அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், வேலையெல்லாம் விட்டு தூக்க வேணான்னு. சரிம்மா, நான் அவனுக்கிட்ட சொல்கிறேன். உனக்கோசரம் இதை கூடமா பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரியா? ஏன்னா என் பேத்தியை நீ எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிற. இதை கூட நான் செய்யாமல் இருப்பேனா? ஆமாம், உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க பேச்சு வாக்கில். என்னம்மா பிரச்சனை? இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா வீட்டில் பிரச்சனை தான். வீட்டில் பிரச்சனையா? அவன் மூஞ்ச பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. இன்னும் அழுது மூஞ்செல்லாம் வீங்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லு. இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை. அம்மா கொஞ்சம் திட்டாங்க, அதான். சரி, நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியாட்டுக்கு. பரவாயில்ல விடு, சொல்லலாம் என்ன. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வீட்டில் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தானம்மா, இதுக்கே நீ கவலைப்படுற? இல்லை ஆண்டி, எங்கள் தாய் மாமா கூட தான் எனக்கு கல்யாணம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு அவரை பிடிக்கும் தான், நான் பிடிக்கலன்னா சொல்லலை. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து தாய் மாமானா அந்த ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்கிற அளவுக்குலாம் எனக்கு பிடிக்கல. அம்மா நேற்று வந்து ரொம்ப திட்டாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சாவர நிலைமைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆண்டி. அச்சோ, என்ன இந்த பொண்ணு வேற இப்படி சொல்லுது? நல்ல பொண்ணா இருக்கு. எப்படியாவது கொஞ்ச நாள் பேசி பழகி நம்ம பையனுக்கிட்டே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா 2 பேத்துக்கும் சண்டைன்னு வேற சொல்லுது. அதோட பெரிய விஷயமா இப்ப கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. இப்ப என்ன பண்றது? கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரி, பேசி பார்ப்போம். ஆண்டி, என்னாச்சு? கீழே குமிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. ஏன் உங்க அம்மா இப்படி பண்றாங்க? உனக்கு கல்யாணத்துல விருப்பமா இல்லையான்னு கேட்டுட்டு உன்னை விருப்பப்படி பண்ண வேண்டியதானே? அதை தான் ஆண்டி நானும் சொன்னேன். அம்மா எனக்கு மாமாவை பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்பாக்கிட்டையும் சொன்னேன். அப்பா சண்டை போடுறேன்னு சொன்னார். ஆனால் நான் தான் ஆண்டி வேணான்னு சொல்லிட்டேன். எதுக்கு என்னால் வீட்டில் பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லாமல் எங்கள் மாமா வந்து என்னை ரொம்ப லவ் வேறு பண்ணுறாரு. நான் தான் அவரை லவ் பண்ணல. ஏமா என்னாச்சு? உங்க மாமா ஏன் உனக்கு பிடிக்கல? ஏதாவது உன்னோட வயசு அதிகம், இல்லை வந்துட்டு அந்த அளவுக்கு சம்பாதித்தே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயையோ, அப்படிலாம் இல்லை ஆண்டி. எங்கள் மாமா என்னோட 2 வயசு தான் பெரியவர். அவர் பெங்களூரில் நல்லா பெரிய இடத்துல வேலையில் இருக்கார். காசு பணம் வசதிகளாம் எந்த குறைச்சலும் கிடையாது. நல்லா அழகாகவே இருப்பார் அவர். அப்புறம் என்னமாச்சு? இல்லை ஆண்டி, அது என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு மனசில் ஒரு இது இருக்கும்ல, இவங்கள பார்த்தா நமக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் மாமாவை பார்த்து எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஆண்டி. இல்லைனா செத்துருவேன், இல்லைனா வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாது. அவங்க சொல் பேச்சு தானே கேட்க முடியும். என்னம்மா இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க உனக்கு அம்மா? எல்லாமே பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து தம்பியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களாட்டுக்கு.
அப்படி இல்லை ஆண்டி, நாங்கள் கஷ்டப்பட்ட அப்போலாம் எங்கள் மாமா தான் எங்களுக்கு நல்லா காசுலாம் கொடுத்து உதவி பண்ணார். அதனால் அம்மாவுக்கு வந்து அவங்க தம்பியை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணதான் நான் பிறந்தப்பயே தம்பிக்கு கொடுக்கணும்னு சொல்லி நானும் பேசுவேன், விளையாடுவேன், பழகுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. அனு, நான் உண்மையை சொல்றேம்மா, நீ ரொம்ப 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 நல்ல பொண்ணு. எனக்கே உன்னை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு. எனக்கு மட்டும் இன்னொரு பையன் இருந்தா கண்டிப்பா என் பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது, அம்மா பேச்சுக்கு வந்து தட்ட முடியாதுன்னு சொல்லி அம்மாவோட இதுக்கோசரம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. உன்னோட முடிவுக்கோசரம் கூட நீ உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல. ரொம்ப நல்ல முடிவு தாம்மா எடுத்திருக்க. அதுதான் ஆண்டி கொஞ்சம் கவலையாக இருக்குது, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, போக போக வாழ்க்கை அப்படியே பழகிக்க வேண்டியதான் அதுலேயே. சரிம்மா, நான் அவங்ககிட்ட போய் பேசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இனிமே எங்க பார்த்தாலும் சண்டைலாம் போட்டுக்காத. நான் அவங்ககிட்டயும் சொல்றேன், சண்டைலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா இங்கே படிக்க சொல்றேன். பாப்பா எப்படி படிக்கிறா? என்ன ஆண்டி என்னமோ 10th 12th படிக்கிற மாதிரி கேட்குறீங்க? சின்ன பிள்ளை தானே, அதெல்லாம் நல்லா தான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நல்லா தான் சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காத. கல்யாணத்துக்குலாம் கூப்பிடுவேல்ல? கண்டிப்பா ஆண்டி, எப்படி கூப்பிடாம இருப்பேன், அதெல்லாம் கூப்பிடுவேன். சரிம்மா அனு, வரேன். சரிங்க ஆண்டி. எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு. நம்ம பையனுக்கு தான் முடிச்சு வச்சிடலாம்னு பார்த்தேன். என்ன பண்றது? எவ்வளோ நல்லா ஆண்டி. இவங்களுக்கு இப்படி ஒரு பையன், சே அவன் மூஞ்சும் அவனும் கருங்கருன்னு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ இந்த மாதிரி பிள்ளையெல்லாம். போ, நாம போகலாம், கிளாஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இங்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வேற. என்ன அங்கே போகிறத பார்த்தா பழைய நம்ம மாமியா கேள்வி மாதிரி தெரியுதே, கொஞ்சம் கூப்பிட்டு வம்பு இழுப்போம். ஆண்டி ஆண்டி ஆண்டி, இங்கே பாருங்க குண்டா ஆண்டி. எது குண்டா ஆண்டியா? யார் நம்மளையா கூப்பிடுறாங்க? நீயா? எதுக்கு நீ என்னை கூப்பிடுற? என்ன ஆண்டி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா? நான் நல்லா இருந்தா என்ன, நல்லா இருந்தா என்ன? நீ தான் இன்னொருத்தனை பார்த்துட்டு போயிட்டல. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. அந்த கூப்பிடுற வேலை, ரோட்ல போகும்போது நக்கல் பண்ற வேலை வச்சுட்டு வச்சுக்க, செருப்பு பிஞ்சிரும். என்ன குண்டாண்டி ரொம்ப அப்படியே கோவம் வருதா? என்ன செருப்புலாம் பிஞ்சிரும்னு சொல்றீங்க? இவ்வளவு வாயிலாம் பேச கத்துக்கிட்டீங்களா? பரவாயில்லையே, என்ன புது பணக்காரங்களானவன ரொம்ப வாயில நீளமா திமுறா போகுதாட்டுக்கு. ஆமாண்டி, அப்படின்னே வச்சுக்க. இப்ப என்ன அதுக்கு? ஏதோ போனா போகுது. நம்ம பழைய மாமியாராச்சே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கூப்பிட்டா ஓவரா சீன் போடுறீங்க. எது பழைய மாமியாரா? இன்னும் உனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்கா? ஒரு பிள்ளைய பெற்று நீ பாட்டுக்கு வீசிட்டு போனவதானடி. நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு போயிட்டே இரு. என்ன ஆண்டி ஓவரா ரொம்ப தான் அப்படியே கோவப்படுற மாதிரி சீன் போடுறீங்க? நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசெல்லாம் நீங்க எப்படி என்னை பாத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட பேசுனது இல்லையே. இப்ப என்னமோ என்ன பணம் காசுன்னு புதுசா பார்க்கவும் ரொம்ப திமுறா வாய் பேசுறீங்களாட்டுக்குது. ஆமாண்டி, அப்படியே வச்சுக்க. பணம் காசு வந்தபடி ரொம்ப திமுறா தான் வாய் பேசுறேன். ஒழுங்கா இப்ப நீ எதுக்கு என்னை கூப்பிட்ட? தேவையில்லாம இந்த கூப்பிடுற வேலை, என் பையன் அதே மாதிரி ஏதோ தொந்தரவுலாம் பண்றியாமே ஆள் வச்சுதான். அந்த வேலையெல்லாம் இன்னையோட நிப்பாட்டிக்க. நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு நீயே வந்து மாட்டிக்கிட்ட. ஆமா, தேவையில்லாம உங்க பையன் வந்து என்கிட்ட வம்பிழுத்தா. என் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க பையன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியாம எங்க அப்பா வந்து பண்ணி வச்சுட்டு அவரு போய் சேர்ந்துட்டாரு. அவர் அப்படியே நினைச்சுக்கிட்டாரு, சரி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பொண்ணு இப்படியே இருந்துரும்னு. நான் ஏன் இருக்கணும்? என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருப்பேன். அதனாலதான் உங்க பையனுக்கு பிறந்த பிள்ளைய நான் தூக்கி போட்டு வந்தேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நல்லா வந்து புத்திமதி சொல்ற. என்ன இப்ப அந்த பிள்ளைகிட்டலாம் நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி தான் நாங்க வளர்த்தி வச்சிருக்கோம், ஞாபகத்துல வச்சுக்க. எது செத்து போயிட்டேன்னு சொல்லி வளர்த்து வச்சிருக்கீங்க? வளர்த்துக்குங்க. நானே அந்த குழந்தை வேணாம் தான் தூக்கி போட்டு வந்தேன். நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா என்ன, இல்லைன்னு தெரிஞ்சா என்ன, இல்லாம இருக்கிறது சந்தோஷம் தான் எனக்குமே. நான் ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்ல. அதுக்கு தானே நீ தூக்கி போட்டு போன. பெத்த பிள்ளை எங்கேயாவது ஒரு தாய் தூக்கி போட்டு போவாளா? ஆனா நீ தூக்கி போட்டு போயிட்டல. இன்னொரு கல்யாணத்துக்கோசரம் போயிருக்க. உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். நீ அப்படியே நாசமா தான் போற. ஓ அப்படியா? சரி சரி, உங்க சாபம்லாம் ரொம்ப பழிக்குதான்னு பாப்போம் குண்டாண்டி. திருப்பி திருப்பி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதடி. நீ என்னடி என்னை குண்டுன்னு சொல்ற? நீயா எனக்கு சம்பாரிச்சு போடுற? குண்டா இருந்தா குண்டுன்னு தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க என்ன அப்படியே ஸ்லிம்மா ரொம்ப ஒல்லியா ரொம்ப அழகா இருக்கீங்களா? சீ, உங்ககிட்டலாம் பேசினா அசிங்கமா. சாக்கடையில கல் எடுத்து போட்டா நம்ம மூஞ்சில தானே தெரியும். அந்த கதை தான். யாரை பார்த்து சாக்கடைன்னு சொல்றீங்க? சாக்கடை யாரு? நீங்க உங்க பையன். சரியா, உங்க குடும்பம் தான் சாக்கடை குடும்பம். நான் வந்து செண்டு. நீங்களே எடுத்து என்னை மேலே பூசிக்கலான்னு பாத்தீங்க, என்னால வர காசை வந்து அனுபவிக்கலான்னு பாத்தீங்க. அதெல்லாம் கிடைக்கலன்னு உங்களுக்கு வந்து இவ்வளவு வைத்திருச்சல். யாருக்கிட்ட வேணும் உன் காசு? என் பையன் இப்ப கோடி கோடியா சம்பாதிக்கிறான், தெரியும்ல. உன் காசை வச்சு நீயே வாழ்ந்துக்க. ஆமா, வாழதான் போறேன். யார் வாழலன்னு சொன்னா? இன்னும் எனக்கு 6 மாசத்துல கல்யாணம். பத்திரிக்கை வைக்கிறேன், வந்தா நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு போங்க. அந்த மாதிரி சாப்பாடுலாம் நீங்க உங்க வாழ்நாளே பாத்துருக்க முடியாது. அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு நாங்க வரணும். இதுல வந்து வேற மூக்க பிடிக்க சாப்பிடணுமா? பொடி கேடு கட்டவளே. என்ன ஆண்டி பயந்து ஓடுறீங்க? உன்கிட்ட யாரு பேசுவா சொல்லு. டிச்சில போய் பேச முடியுமா? அதான் போறேன். கேள்விக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? டிச்சுங்கிறா, சாக்கடைங்கிறா. உண்மையை சொன்னா வலிக்க வேண்டி செய்யும். ஆமா, இந்த கேள்வி பேச்சு வாக்குல குழந்தை கிழந்தன்னு சொன்னாலே. இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒருவேளை அங்க இது படிக்குமோ? இவங்க வேற வழியில ஏதாவது அட்டாக் பண்ணணுமே. நம்ம வீட்டுல போய் ஃபர்ஸ்ட் அர்ஜுன்கிட்ட பேசி அந்த குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு பார்த்து குழந்தைய நம்ம பக்கம் என்ன இழுக்க முடியுமான்னு பார்க்கணும். இழுக்க முடிஞ்சு அதுல இருந்து இவங்களுக்கு வந்து நிறைய வழியை கொடுக்கணும்.
ஏன் நானும் தானே பெத்த அந்த குழந்தைய 10 மாசம் வயித்துல வச்சு காட்டுறேன் நான் யாருன்னு. ஏண்டி கேள்வி ஓவராவா பேசிட்டு போற இருடி, உன் பேத்தி இனிமே உனக்கு இல்ல. டேய் சிவா, உன்னோட பொண்ணு இனிமே உனக்கு இல்லடா. பாடுறா நான் என்ன பண்றேன்னு மட்டும். உங்களெல்லாம் 10 மாசம் சும்மா விட்டேன்ல கூட இருந்ததுக்கு, அதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. சும்மா விட்டு அந்த மதி யாருன்னு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். நடக்க போறதை இனிமே தானே பார்க்க போறீங்க.